இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமை நமது குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சவேரியாரை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தவும், நமது தேவைகளை எல்லாம் அவரிடம் எடுத்து வைத்து இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் நாம் இந்த புனிதமான ஆலயத்திலே குழுமியிருக்கின்றோம். நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருப்போம், அல்லது மற்றவர்கள் கூறி நாம் காதால் கேட்டிருப்போம். அந்த வார்த்தை தனிமை. சிறிய வார்த்தை தனிமை என்ற வார்த்தை. ஆனால் இந்த தனிமை என்ற வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்விலே பல்வேறு விதமான நிகழ்வுகளை எல்லாம் சுமந்து இருக்கும். அந்த ஒற்றை வார்த்தையிலே சில நேரங்களிலே நண்பர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள், திடீரென்று விலகி செல்வார்கள். அந்த திடீர் விலகல் அந்த மனிதனுக்கு தனிமை என்ற உணர்வை கொடுக்கும். குடும்பத்திலே அனைவரும் இருப்பார்கள், திடீரென்று உறவிலை விரிசல் ஏற்படுகின்ற பொழுது அங்கு தனிமை என்ற உணர்வை உணருவார்கள். நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு இருப்பார்கள். அந்த இரண்டாம் குழந்தை பருவத்தை அவர்கள் அடைகின்ற பொழுது எல்லோரும் இல்லத்தில் வீட்டில் இருந்தாலும் அந்த தாமரை இலையிலே எவ்வாறு நீர் இருந்தாலும் ஒட்டாமல் இருக்கிறதோ அதே போல அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் அந்த இரண்டாம் குழந்தை பருவத்தை அடைந்த பெற்றோர்கள் தனிமை என்ற நிலையை உணர்கின்றார்கள். சில நேரங்களிலே பணி செய்யக்கூடிய இடங்களிலே நமது மனசாட்சிப்படி நாம் வாழ்கின்ற பொழுது அனைத்து பணியாளர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் நாம் தனிமை என்ற ஒரு சூழலை சில நேரங்களிலே நாம் உணர்ந்திருப்போம். இந்த தனிமை என்ற ஒரு சூழல் சில நேரங்களிலே மனிதனை தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூட வைக்கின்றது. ஆனால் இறைவன் நம்மையெல்லாம் தனிமையாக விட்டுவிட்டாரா? அல்லது இந்த உறவுகள் அனைத்தும் கைவிட்டுகின்ற பொழுது இந்த இறை உறவு நம்மை கைவிட்டு தனிமை என்ற நிலையை சூழலை உணர செய்கிறதா என்றால் இல்லை. என்ற இரட்சத வாசகத்திலே இறைமகன் இயேசு எந்த அளவுக்கு வேதனையை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு இயேசுவாக இருந்தார் என்றால் தனது வேதனையை பல முறை அந்த சீடர்களிடம் எடுத்து கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த உலகத்தினுடைய பார்வையிலே, உலகத்தினுடைய சிந்தனையிலே இருந்த அந்த சீடர்கள் இயேசு சொன்னவற்றையெல்லாம் பல நேரங்களிலே அந்த காதுகளில் விடவில்லை. எண்ணம் அனைத்தும் உலகத்தின் பார்வையிலே இறைமகன் இயேசு ஒரு அரசராக வருகின்ற பொழுது வலப்பக்கம் இடப்பக்கம் அல்லது இயேசுவுக்கு அடுத்த நிலையிலே யார் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இயேசுனுடைய வருத்தங்களில் ஒன்று இன்றைய நற்செய்தி வாசகம். அதிலே மிக அழகாக அவர் சொல்லுகின்றார், எப்பொழுது நம்புகின்றீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். அப்ப இறைமகன் இயேசு எதிர்காலத்திலே இந்த சீடர்கள் என்ன செய்வார்கள் என்பதை இயேசு முன்குறித்து மிக அழகாக சொல்லுகின்றார்கள். உங்களுக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது அல்லது எனக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடிவிடுவீர்கள், அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது உங்களை காப்பாற்றிக் கொள்ள, உங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் அனைவரும் சுயநலத்தோடு ஓடி போய் விடுவீர்கள். என்னை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் சுயநலத்தோடு ஓடி விடுகின்ற பொழுது இயேசு தன்னை பற்றி குறிப்பிடுகின்றார், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். இந்த வார்த்தை
கேட்பதற்கு சாதாரண வார்த்தை. இயேசுனுடைய வருத்தம், இயேசுனுடைய வேதனை எந்த அளவுக்கு இயேசுனுடைய இதயத்தை குத்தி இருக்கும் என்றால், இந்த சீடர்கள் இப்பொழுது என்னை சுற்றி இருக்கின்றார்கள், என்னோடு பயணம் செய்கின்றார்கள், என்னோடு உரையாடுகின்றார்கள். ஆனால் துன்பம் வருகின்ற பொழுது அனைவரும் சுயநலத்தோடு ஓடிவிடுவார்கள். நீங்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள். அந்த வார்த்தையிலே இயேசுனுடைய வருத்தம். ஆனால் இயேசு வருத்தப்படவில்லை. மிக அழகாக சொல்லுகின்றார், ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார். இந்த ஒற்றை வார்த்தை தான் இந்த 12 திருத்தூதர்கள் தன்னை விட்டு ஓடிய பொழுதும், தனக்கு துரோகம் செய்த பொழுதும் இயேசு அவர்களை சபிக்கவில்லை, கோபப்படவில்லை. காரணம், இயேசு முன்பே அறிந்திருக்கின்றார். இதோ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சீடர்கள் துன்பங்களை நான் எதிர்கொள்கின்ற பொழுது இவர்கள் என்னை விட்டு ஓடி போவார்கள் சுயநலத்தோடு, தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அப்ப தனி மரமாக, தனி ஆளாக நான் நிற்கப்படுவேன். ஆனால் நான் தனியாக இருப்பதில்லை, என் தந்தை என்னோடு இருக்கின்றார். எனவேதான் பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலிக்கின்றார். அவரை தெரியாது, அந்த ஆளை எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு வருத்தப்படவில்லை. இயேசு தனிமையை உணரவில்லை. இதோ தன்னோடு பயணம் செய்த இந்த பேதுரு தன்னை 3 முறை அந்த ஆளை எனக்கு தெரியாது என்று மறுதலித்த பொழுதும் இயேசு தனிமையை உணரவில்லை. காரணம், இதோ இந்த பேதுரு என்னை 3 முறை மறுதலித்தாலும் என் தந்தை என்னோடு என் அருகிலே இருக்கின்றார். இயேசு தனிமையை உணரவில்லை. அடுத்ததாக இந்த யூதாஸ் காரியோத் கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை முத்தமிடுகின்றான், ராபி என்று சொல்லி முத்தமிடுகின்றான். அப்பொழுதும் இயேசு தனிமையை உணரவில்லை. முத்தமிட்டு என்னை காட்டி கொடுத்து விட்டான் என்று சொல்லி அவன் மீது கோபப்படவில்லை. ஏனென்றால் இயேசு தனிமையை உணராமல் என் தந்தை என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தார். எனவேதான் இந்த திருத்தூதர்களும் மற்ற மக்களும் இயேசுவை பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், பழிப்பொருள்களை சுமத்திய பொழுதும் இயேசு எப்பொழுதும் தனிமையை உணர்ந்த இயேசுவாக இல்லை. மாறாக இந்த மனிதர்கள் தன்னை விட்டு ஓடி போனாலும், இந்த மனிதர்கள் தன் மீது பழி சுமத்தினாலும், அவதூறு சுமத்தினாலும் என் தந்தை என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இறுதி வரை தன் தந்தையினுடைய பணியை நிறைவு செய்ய முடிந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு 12 திருத்தூதர்களார் ஏன் பல நேரங்களில் நம்மால் அவர் தனிமையை உணர்கின்றார். ஆனால் தனிமையை உணரவில்லை. தந்தை அவரோடு இருக்கின்ற காரணத்தினால் நாம் அவரை விட்டு விலகி சென்றாலும், நாம் அவரை புறக்கணித்தாலும் அவர் தனிமையை உணருவதில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது மனிதனாகிய நாம் ஏன் தனிமையை உணர்கின்றோம்? நான் தனியாக இருக்கின்றேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை, என்னை எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி சில நேரங்களிலே நமது வேதனையை வார்த்தைகளாக, உரையாடல்களாக நாம் வெளியிடுவதை பார்க்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய எண்ணம் எல்லாம் மனிதன் மீது மட்டும்தான் இருக்கின்றது. மனிதர்கள் நம்மை விட்டு விலகி செல்லுகின்ற பொழுது நான் தனிமையை உணர்கிறேன், நான் தனியாக இருக்கின்றேன். நாம் என்றும் இறைவனை நம்புவதில்லை, இறைவன் மீது நமது நம்பிக்கை வைப்பதில்லை, அல்லது இறைவன் எனக்கு துணையாக என்னோடு பயணம் செய்கிறார் என்று நாம் உணர்வதில்லை. எனவேதான் இந்த மனிதர்கள் நம்மை விட்டு விலகி சென்ற உடனே நான் தனிமையாக இருக்கின்றேன், நான் தனிமையை உணர்கின்றேன், என்னை விட்டு எல்லோரும் விலகி சென்று விட்டார் என்று கூறி மன வருத்தத்திலே, மன குழப்பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு செய்தி எசையா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடும் நான் உன்னை மறக்க மாட்டேன், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன்,
உனது சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கின்றன. இதை விட வேற என்ன தேவை நமக்கு? நம்பிக்கையான வார்த்தை. இந்த உலகத்திலே பெற்ற குழந்தையை எந்த தாயும் மறக்க மாட்டார். ஒருவேளை அந்த தாய் பெற்ற குழந்தையை மறந்தாலும், இதோ இறைவனாகிய நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். இந்த உள்ளங்கை என்பது, அந்த உள்ளங்கையிலே ஒரு பொருள் வைத்தால் அதிலிருந்து எந்த பொருள் கீழே விழாது. இந்த விரல் மீது வைத்தால் கீழே விழுந்து விடும், இங்க மேலே வச்சா விழுந்துடும். ஆனால் இறைவன் சொல்லுகின்றார், இந்த உள்ளங்கையிலே நான் உன்னை பொறித்து வைத்துள்ளேன். இந்த சுற்றி எனது சுவர்கள் இருக்கிறது, நான் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த மனிதர்கள் என்னை விட்டு விலகி செல்லலாம், எனது உறவுகள் என்னை விட்டு விலகி செல்லலாம், எனது நண்பர்கள் என்னை விட்டு விலகி செல்லலாம். ஆனால் என்னை படைத்த இறைவன், என்னை பாதுகாக்கக்கூடிய இறைவன், என்னை கண்காணிக்கக்கூடிய இறைவன் எப்பொழுதும் என்னை கைவிட மாட்டார். எனவே என்னை கைவிடாத இறைவன் என்னோடு பயணம் செய்கின்ற பொழுது நமது நாவிலிருந்து தனிமை என்ற வார்த்தை ஏன் வர வேண்டும்? இன்னும் ஒரு படி ஆழமாக செல்ல வேண்டால், திருப்பாடல் 121 அதனை வாசிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது: ஏதோ இஸ்ராயேலரை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரை உம்மை காக்கின்றார், அவர் உமது வலப்பக்கத்தில் உள்ளார், அவரை உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தீண்டாது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார், அவர் உமது உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்திருள்வார். திருப்பாடல் ஆசிரியர் இறைவனுடைய பாதுகாப்பை முழுமையாக நம்புகின்றார். இதோ இறைவன், என்னை காக்கக்கூடிய இறைவன் என்றும் உறங்க மாட்டார், என்னை காக்கக்கூடிய இறைவன் என்றும் ஓய்வெடுக்க மாட்டார். என்னை பாதுகாக்கக்கூடிய இறைவன் எனது வலப்பக்கம் இடப்பக்கம் என்னோடு அவர் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றார். நான் உள்ளே வரும்பொழுதும் வெளியே செல்லுகின்ற பொழுதும், நான் உறங்குகின்ற பொழுதும் எழுகின்ற பொழுதும் அந்த இறைவன் என் அருகிலே இருக்கின்றார். எனக்கு எந்த விதமான தீங்கும் வராது. அப்ப திருப்பாடல் ஆசிரியர் தனிமையை அவர் உணரவில்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் என்னை விட்டு விலகி செல்லலாம், என்னை அன்பு செய்த நண்பர்கள் என்னை விட்டு விலகி செல்லலாம், ஆனால் என்னை காக்கக்கூடிய இறைவன் என்னோடு பயணம் செய்கின்றார். நான் தனிமையை உணரவில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு சீடர்கள் அவர் விட்டு விலகி சென்ற பொழுதும், தன்னை பின்தொடர்ந்த மக்கள் அவரை விட்டு விலகி சென்ற பொழுதும் இயேசு கோபம் கொள்ளவில்லை, சினம் கொள்ளவில்லை. ஏனென்றால் தந்தை தன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் தனிமையை உணரவில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய அழகான நம்பிக்கையான செய்தி. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் விலகி செல்லலாம், செல்லட்டும். உன்னை நேசித்த உறவுகள் உன்னை விட்டு விலகி செல்லலாம், செல்லட்டும். உனது உறவுகள் உன்னை விட்டு விலகி செல்லலாம், செல்லட்டும். தனிமையாக இருக்கிறேன் என்று என்றும் கூறாதீர்கள். ஏனென்றால் நம்மை பாதுகாக்கக்கூடிய இறைவன், நம்மை வழிநடத்தக்கூடிய இறைவன், நமது ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய இறைவன் நம்மோடு பயணம் செய்கின்றார், நம்மோடு இணைந்து வருகின்றார். அவ்வாறு வருகின்ற பொழுது நான் தனிமையிலே இருக்கிறேன் என்று கூறாதீர்கள். ஆமீன்.